சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை காதல் வருவதில்லை. ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வணக்கம். நம்ம வீட்டு மகாலட்சுமியோட இந்த எபிசோட்ல உங்க எல்லாரும் வர வைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே நம்ம வீட்டு மகாலட்சுமி. மின்னல், தீபா, தேவி பிரியா, ஸ்ரீவித்யா அண்ட் ஸ்வேதா. நீங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும். மின்னல் தீபா, மின்னல் பேர் எப்படி வந்தது? மாயி படத்துல நான் மின்னல் கேரக்டர் பண்ணதுனால எவ்வளவு படம் பண்ணேன். அந்த படம் தான் எனக்கு ரொம்ப கேட்சபிளா இப்போ வரைக்கும் என்ன மின்னல் தீபான்னு ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு காரணம் அந்த படம் தான். கங்க்ராச்சுலேஷன். தேவி பிரியா வணக்கம். நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து தேவி பிரியா எஸ்டாப்லிஷ் பண்ண கேரக்டர் நெகட்டிவ் ரோல் தான். வேற என்ன என் தலையில எழுதி இருக்கு, நெகட்டிவ் ரோல் தான் மேம். அதுக்கப்புறம் எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, நான் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் தான். கேரக்டர் சூட் ஆயிடுச்சுன்னா இயல்பாவே நீ வந்து கொஞ்சம் நெகட்டிவ். வில்லியா நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க, ஓகேவா? தேவி பிரியா நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுடைய லட்சியம் என்ன இருக்கு? எனக்கு சாகுற வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா. Thank you. And ஸ்ரீவித்யா மேம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? News presenter is my first phase. Yes. So news presenterனா உங்களுக்கு தமிழ் வந்து அப்படியே சுத்தமா இருக்கணும். ஆமா. இது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. கஷ்டம் தான். அதுவும் லைவ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் லைவ் தான். அதனால என்னன்னா டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு படிக்க முடியாது. திடீர்னு அப்படியே வரும். அங்க டெலிபிராம்டரை பார்த்து நம்ம பண்ற விஷயங்கள் என்னன்னா இப்படி we can't keep rolling our eyes. We have to fix up ஒரு இடத்தை பார்த்து அதுல வரத மட்டும் ரொம்ப கொஞ்சம் பிளசன்ட்டா பிரசன்ட் பண்ற ஒரு பட் கஷ்டமான வேலை தான். பட் அவ்வளோ ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you and welcome to the show. Thank you. ஸ்வேதா, ஜீ தமிழ்ல ஒரு கை ஓசை. I'm doing a negative character அதுல. I have seen that. அது ஸ்வேதா போய் நெகட்டிவ் கேரக்டர் பண்றாளே. பட் ஆக்சுவலி நெகட்டிவ் கேரக்டர் தான் மேம் இன்ட்ரோ듀ஸ் ஆனேன். அண்ட் நீங்க 3 பேர் ஒரு டீமா வந்து ஒரு சீரியல்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா இந்த கேம் ஷோல வந்து டீமா ஜெயிக்க முடியாத யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. நீங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் தொண்டையில கிச்சு கிச்சு, அவங்க மட்டும் சிரிச்சாங்க. அப்ப கூட கொஞ்சம் கஷ்டம் மேடம். இன்ட்ரோடக்ஷன்ல பேசும்போது கூட நான் மேக்ஸிமம் நிறைய இங்கிலீஷ் இல்ல நம்ம அது வரும்போது ட்ரை பண்ணலாம். அத ட்ரை பண்றோம். அது முயற்சி பண்றோம்னு வராது. ட்ரை பண்றோம். லெட்ஸ் ப்ளே செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. தீபா, சிச்சுவேஷன். நீங்க நல்லா படிச்சுட்டு பெரிய வேலையில இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வேலைக்கு போக ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? கமான் தீபா, செந்தமிழ்ல செப்புரையாற்று. கமான். ரெடி தீபா? ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. மின்னல் மாதிரி பேசணும். Your time starts now. என்னங்க, நான் நாளைல இருந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேண்டாமா? ஏன்? நான் நல்லா படிச்சிருக்கேன். வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைக்க சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். சரிங்க, நீங்க போறீங்க, ஓகே. என்ன எதுக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? என்னங்க பேசுறீங்க? சரிங்க, இப்போ வங்கியில நம்மளுக்கு இப்ப எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க. 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் வச்சுட்டு எப்படிங்க நம்ம சமாளிக்க முடியும்? ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்க வேணாமாங்க? சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப வந்து கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. இன்னும் 10 மாசத்துல இப்ப நான் வந்து மாசம் ஆயிட்டேன்னா அந்த குழந்தைக்குன்னு ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் இல்லைங்க? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவெல்லாம் நீங்க உயிர் வந்து கண் வந்து ஆனா நடுவுல ஓகேங்கறது ஒரு வார்த்தை வந்துச்சு. ஓகே, பட் தீபா, மின்னல் தீபா மாதிரி பேசினாக்க கொஞ்சம் இதான் மின்னல் ஸ்பீடா? இந்த சடனா இது சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. I'll give you 90 points. Thank you, ma'am. Super.
தேவி பிரியா வணக்கம். ரெடி? உங்க டாபிக் வந்து நீங்க சினிமாவிலையும் நடிக்கிறீங்க, சீரியல்லையும் நடிக்கிறீங்க. ஆனா உங்க தோழி சீரியல்ல நடிக்க மாட்டேன்னு சொல்றா. அவளுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள இருக்கிறத வேறுபாடு சொல்லி சீரியல்ல நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்க. அது எப்படி? எப்படிதான் தெரியல. ரெடி, சொல்லுங்க. Your time starts now. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? வெள்ளித்திரையில நடிச்சாதான் பேர் புகழ் கிடைக்குமா? சின்னத்திரை தொடர்கள்ல நடிச்ச எனக்கு பேர் புகழ் கிடைக்கலையா? மக்கள் முன்னாடி நான் எவ்வளவு பாராட்டுகளை பெறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேங்கிறது உனக்கு தெரியலையா? நான் ஒரு நல்ல உதாரணம் உனக்கு. நீ நம்பி சின்னத்துறை தொடர்கள்ல நடிக்கலாம். வெள்ளித்திரையில உனக்கு எவ்வளவு பேர் புகழ் கிடைக்குதோ அதே பேர் புகழ் சின்னத்திரையிலயும் கிடைக்கும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம போய் அரங்கத்துல உட்கார்ந்து பாக்குறோம். இத வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சின்னத்திரை தொடர்கள்ல டெய்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது வெள்ளித்திரையை விட சின்னத்திரையில தான் இல்லத்துல உட்கார்ந்து உன்னை நிறைய பேர் ரசிப்பாங்க. உனக்கு இன்னும் நிறைய பேர் புகழ் கிடைக்கும். நீ வாழ்க்கையில சீக்கிரமா முன்னுக்கு வரலாம். நான் சொல்றத கேளு. நிறைய சின்னத்திரை தொடர்கள்ல நடி. என்ன மாதிரி பேர் புகழ் வரணும்னு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். வெள்ளித்திரையில நீ வந்து நடிச்சா ஒரு 3 மணி நேரத்துல வந்து நீ 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் வந்தா கூட போதும்னு நீ நினைச்சிருக்கலாம். அந்த பேர் புகழ் நீ வருஷம் ஃபுல்லா நடிச்சாதான் சின்னத்திரையில வரும்ன்ற ஒரு குழப்பத்துலதான் நீ அப்படி சொல்ற. அப்படி கிடையாது. சின்னத்திரையிலயும் சரி, நீ 1 நிமிஷம் வந்தா கூட உன்னோட கம்மல் என்ன போட்டிருக்கீங்க, உன்னோட பொட்டு என்ன வச்சிருக்க அப்படின்னு உன்னை அவ்வளவு அழகா நுணுக்கமா கவனிக்கிற அளவுக்கு உனக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. உனக்கு நிறைய பேர் புகழ் சின்னத்திரையில காத்துட்டு இருக்கு. போதும்னு நினைக்கிறேன். அப்பா போதும் நினைக்கிறேன். தேவி பிரியா அழகா பேசுறீங்க. ஆனா நடுவுல வந்து டெய்லி வருஷம் ஃபுல்லா அது பூரா அப்படின்றதுக்கு அத வருஷம் ஃபுல்லா அது FULL க்கு அப்புறம் ஒரு A போட்டாக்கா அது தமிழ் வார்த்தை ஆகாது. நாட் பேட். 90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 90 பாயிண்ட்ஸ் தேவி பிரியா. ஸ்ரீவித்யா ரெடி? உங்க டாபிக் வந்து உங்க பையன் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையன். அப்படி இருந்தும் ஸ்கூல் டீச்சர் நல்ல ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அதனால நீங்க ஸ்கூலுக்கு போய் ஹெட் மிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ரெடி? And your time starts now. மதிப்பிற்குரிய ஐயா, எனது மகன் உங்கள் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுடைய ஆசிரியர் அவனை கை நீட்டி அடித்ததால் அவர் மீது புகார் தெரிவிக்கவே இன்று நான் இங்கு வந்துள்ளேன். பொதுவாக எனது மகன் சிறப்பான மாணவன், சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாணவன். அப்படி இருந்தும் அவனது ஆசிரியர் அவனை கை நீட்டி ரத்தம் வரும் அளவுக்கு அடித்திருக்கிறார். இது மிகப்பெரிய குற்றம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஆசிரியர் மாணவனை வார்த்தைகளால் திட்டினால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அப்படி இருக்க இன்று ஒரு ஆசிரியர் எனது மகனை கை நீட்டி ரத்தம் வரத்தக்க அடித்திருக்கிறார். இந்த குற்றத்துக்காக தான் இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இருந்தாலும் எனது மகன் என்ற காரணத்திற்காக மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளி, ஒரு சிறந்த நிர்வாகம் என்ற முறையில் இப்படிப்பட்ட தவறுகள் நிகழக்கூடாது. எனது மகன் போல் இன்னும் பிற மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு ஆளாக கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இன்று உங்க முன்னால் வந்து நிற்கிறதுக்கு காரணம் ஏனென்றால் என் மகன் அம்மா என் பையனை ஏமா அடிச்சுங்க, ஏமா அந்த ஆசிரியர் கூப்பிடுங்க, இந்த ரேஞ்சில நான் பேசியிருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா ஸ்ரீவித்யா தெளிவா பேசிட்டீங்க. அதுவும் தமிழ் பாருங்க. அதான் அப்பவே சொன்னல, ஈஸியா இருக்கும். சூப்பர். 100 பாயிண்ட்ஸ். கண்ணு மூடிட்டு 100 பாயிண்ட்ஸ். லவ்லி. இதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா ரெடி? ரெடி மேம். இது டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். நீங்க குடியிருக்கிற தெருவுல ஒருத்தர் டெய்லி காய்கறி வியாபாரம் பண்றாரு. ஆனா உங்க பக்கத்து வீட்டு விலை குறைவாகவும் உங்களுக்கு விலை அதிகமாகவும் வித்துட்டு வரது உங்களுக்கு தெரிய வருது. அவரிடம் எப்படி நியாயம் கேப்பீங்க? எனக்கு நியாயம் வேணும். கோதால இறங்குமா. உனக்கு வந்து தான் பரவாயில்லையே. பெடல் எடுத்துட்டியே. ரெடி? your time starts now. ஏயா உங்ககிட்ட தினம் நான் காய்கறி வாங்குறேன்ல, சரி நான் நடிகையா இருக்கிறதுனால என்கிட்ட என்னோட நல்லா சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கேன். சரி நீயும் நல்லவனா இருக்கேன், நானும் சிரிச்சு பேசுறேன். ஆனா என்கிட்ட காய்கறி எவ்வளவு விலைக்கு விற்கிற? 2 முறுக்கு 50 ரூபா நான் விற்பேன். எனக்கு நான் போனேன், பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட போனேன். அவனோட சிநேகிதி தான்.
அவகிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த முருங்கைக்காய் எங்க வாங்கினேன்னு கேட்டா உங்ககிட்ட தான் வாங்கினாலுமே அந்த ரெண்டு முருங்கைக்காய் எவ்வளவு கொடுத்தியா நீ 25 ரூபாய்க்கு என்னவோ கொடுத்தியா அப்ப எனக்கு மட்டும் என்ன டபுள் விலை கொடுத்தியா நீ இந்த பாரு ஒழுங்கா வியாபாரம்னா வியாபாரம் ஒழுங்கா பண்ணும் இல்லாட்டி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உருளைக்கிழங்கு என்ன விலை வித்த நீ 60 ரூபாய் 70 ரூபான்னு நான் மட்டும் தான் இழிச்சு வாயா இவங்க எல்லாம் என்ன உனக்கு வந்து எல்லாம் உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்களா எனக்கு மட்டும் நீ விலை ஜாஸ்தி கொடுக்குற எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது என் வீட்டுக்கார ரொம்ப கோவக்கார சொல்லிட்டேன் சொன்னேன்னு வை அவ்வளவுதான் அடிச்சு நாசம் பண்ணிட்டு வரும் கடையை என்ன தெரியும் நீ கடை காய்கறி எல்லாம் பாரு எவ்வளவு அழுகி போயிருக்குன்னு உங்ககிட்ட போய் நான் வாங்குறேன் காய்கறி என்ன சொல்லணும் நான் ஒழுங்கா போய் கடத்தருல போய் வாங்கியிருக்கணும் உன்னெல்லாம் ஒண்ணும் சொல்லி குத்தம் இல்லையா உன் பொண்டாட்டி எங்க அவளை கூப்பிட அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அவதான் தானே என்கிட்ட வந்து சிரிச்சு பேசுறா அவளை கூப்பிட நான் பேசிக்கிறேன் உன் குழந்தைங்களாம் வேணாம் சாப்பிட விடக்கூடாதுன்னு பாக்குறேன் அவங்களாம் நல்லா படிக்க வை இப்பெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காது புரிஞ்சுதா இன்னும் தடவை இந்த மாதிரி என்கிட்ட காய்கறி அதிகமா விட்டு வாங்கினா உன்னை வந்து என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது உனக்கு கொலை பண்ணிடுவேன் இல்ல போலீஸ்ல பிடிச்சிருவேன் ஏதாவது செஞ்சிருவேன் நான் எனக்கு சத்தியமா யதார்த்தமா கூட வரலடி நீ எப்படி பேசுற மாதிரி கொலை பண்ணிட்டு ஒரு காய்கறி ஆனா இங்கிலீஷ் வார்த்தை டபுள் ஒரு வார்த்தை and போலீஸ்ங்கிறது ஒரு வார்த்தை so 2 English words so you get as equal to them 90 points we are all friends hey come on end of the round la மின்னல் தீபா 90 points தேவி பிரியா 90 points ஸ்ரீ வித்யா அவர்களே வணக்கம் நீங்க 100 points அது சரியாக இருக்கிறதா சரியாக இருக்கிறது 100 மதிப்பெண்கள் ஸ்வேதா 90 points ஸ்ரீவித்யாவோட நான் பேசிட்டு இருந்தா நான் தமிழ் வந்து வேண்டாம் அது ரொம்ப இப்போ இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி மின்னல் தீபா உடனே மின்னல் மாதிரி கண்டுபிடிக்கணும் ரெடி தீபாக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் யா எனக்கு தெரியும் ஐ நோ மின்னல் தீபா சொல்லு மின்னல் தீபா மலையாளி ஆர்டிஸ்ட் 5 4 3 2 ஜெயராம் சார் மாதிரி 1 ஐ ஃபைனலா சொல்லு ஜெயராம் சார் மாதிரிக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது 100 பாயிண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிளியர் பண்ணனும் 100 பாயிண்ட்ஸ்க்கு பிக்சர் இது தெரியல எனக்கு தெரியுமே கண்டுபிடிச்சேனே மின்னல் தீபா 5 4 3 ஜெயராம் சார் பக்கா ஜெயராம் ஓகே ஜெயராம் சொல்லிருக்காங்க மின்னல் தீபா எங்களுக்கு தெரியும் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் மின்னல் தீபா ஐ ப்ராப்ளம் என்னமோ இருக்கு செக் பண்ணிக்கோங்க that was Mohanlal one of the finest actors of Indian cinema greatest actors தேவி பிரியா அடுத்தது நீங்க எஸ் உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இல்லல இது வரைக்கும் இல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ தெரியும் 200 காக பிக்சர் சொல்லுங்க ரோஜா ரோஜா பக்கா ரொம்ப கம்பீரமா சொல்லிட்டேன் ரோஜா தான் ரோஜா ஓகே ரோஜா சொல்லிருக்காங்க 200 பாயிண்ட்ஸ் காக லெட்ஸ் see தெய்வமே ஓ எஸ் ரோஜா 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 ஐ ப்ராப்ளம் இல்ல தெளிவாயிட்டோம் கிளியர் ஆயிடுச்சு மேம் கிளியர் 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தட் வாஸ் ரோஜா ஸ்ரீவித்யா உங்களுக்காக I know you know ஸ்வேதா வேகா தெரியுது தெரியுதா எனக்கு தெளிவா தெரியுது சொல்லுங்க அர்ஜுன் ஜூன் மட்டும் தான் கேக்குது அர்ஜுன் தானே ஏன் ஸ்கூல்ல தப்பு சொல்றத முழுங்குறாங்க பாரு அர்ஜுன் 200 பாயிண்ட்ஸ்க்காக அர்ஜுன் சொல்றீங்க ஆமா 200 பாயிண்ட்ஸ்க்காக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் லெட்ஸ் see that was Shah Rukh Khan unfortunately 100 points remains the same Shweta
ரெடி? ஏன் மேம்? அர்ஜுனுக்கு ஷாருக் கானுக்கு வித்தியாசம் தெரியுமா? எனக்கு எப்படி வரப்போகுது தெரியல. ரெடி? உங்களுக்காக பிக்சர். ஐயோ, ஆறது. பாடி பில்டர் 5 4 கொஞ்சம் கிளியர் பண்ணி காமிங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணி ஆமா. 100 பாயிண்ட்ஸ் தாங்க. இல்ல ஹாலிவுட் ஆக்டர். எவ்வளவு கஷ்டமா கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும். 50k இருக்கு. வேணுமா? எனக்கு கொடுக்க வேற வழி இல்ல. ஒரு point 50 பாயிண்ட்ஸ்க்காக ஸ்வேதாக்கு கிளியர் பிக்சர். யாரு? இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. 5 4 ஆரியாவா? 3 ஆரியாவா? ஆரியா எப்போ மீச வச்சிருக்கா? 1 இல்ல, ஏதாவது படத்துக்கு சாரி டைம் அப் அண்ட் கிளியர் பிக்சர் பாப்போம். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலையே, சிறு பழிதாங்க கூடலையே, ஊருக்கு முன்னே குறை சொன்ன பின்னே தடுமாறும் விண்ணே தாங்காது மண்ணே ஒரு பாவம் சேரலையே. சுரேஷோட இமேஜ் எல்லாருக்கும் வந்து இன்னும் வந்து அந்த பூவை முடிச்சிடுவாரு, அவ்வளவு முடி வச்சுட்டு மீச வச்சுட்டு ஹீஹிங்க சிரிச்சிட்டு வருவாரு. ஆக்டர் சுரேஷ் இவ்ளோ ஃபெரோஷியஸா பார்த்ததே இல்ல. கேரக்டர் பாத்து இதுதான் ஒரிஜினல். ஆனா இந்த ரவுடி இதுதான் ஒரிஜினல். என்கிட்ட கேளுங்க. பட் ஸ்வேதா அன்பார்ச்சுனேட்லி வேண்டாம் வேணாம் மேம், ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. இல்ல இப்போ என்னன்னா அவ்வளோ ஃபீலிங்ல இருக்கும். ஆமா. ஓகே, ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும். அதனால தான் வந்து மின்னல் தீபா கொஞ்சம் மின்னல் போலாடு. வெல் டான்ஸ் மின்னல். கண்டுபிடி இந்த ரவுண்ட்ல ஃபைனல் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா தீபா நீங்க 90 பாயிண்ட்ஸ், தேவிப்ரியா நீங்க தான் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. சோ உங்களுக்கு 290 பாயிண்ட்ஸ். ஸ்ரீவித்யா ஷாருக் கான் அர்ஜுன் ஆக்கிட்டீங்க, அதுக்காக 100 பாயிண்ட்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். அண்ட் ஸ்வேதா ஒரு ஃபெரோஷியஸ் மொட்டை பாஸ் கண்டுபிடிக்க முடியல உங்களால, அதுக்காக 90 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல யார் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கறாங்கன்னு பாப்போம். அடுத்த ரவுண்ட்ல நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் இருக்கு. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. தீபா மின்னல் வேகத்தில் ஓடி போய் நீங்க பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். வாங்க. 1 minute தான் டைம் இருக்கு உங்களுக்கு. and your time starts now.
டைம் அப். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? அட பாம்பு கம்பு வந்துறாது. நான் இல்ல. பேண்டரா பாக்ஸ் ஓபன் பண்ணு. ஓஹோ. Brenda. Thank you so much. அடுத்தது இந்த பாக்ஸ் Oh my god. பயங்கர வெயிட். ஏம்மா டேபிள் டாப் வெட் கிரைண்டர். Thanks ma'am. Congratulations. Total score 290. தேவிப்ரியா நீங்க அவங்க ஒரே மார்க்ஸ். Come on, என் friend பரவாயில்லை மேம். I'm so happy for her. Happy. Right. Next தேவிப்ரியா. தேவிப்ரியா ரூல்ஸ் தெரியும்? Yes ma'am. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. And your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி Come on. Next. திருடா திருடி ஏன் பாதியில ஆரம்பிச்சீங்க? பாதியில ஆரம்பிக்கிறாங்க. டண்டனகா 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 திருடா திருடி ஐயோ மகாலட்சுமி ரவுடி ஆக்கிட்டீங்க போலயே. Time up. ஐயோ. ஓகே. Okay. உங்களுக்கு great induction pack of 3. Thank you so much. ஒன்னு ஓபன் ஆயிருக்கு அதுக்காக 100 பாயிண்ட்ஸ். Thank you ma'am. இப்போ ஜெயிச்சிருக்கீங்க. இது நான் வாங்கிக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் இடுப்பாட்டுங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா கும்பப்பூவு மல்லு வேட்டி ஆஹா. தொடகேரிய ஏத்தி கட்டி ஓஹோ வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு அப்படி போடு தேவிப்ரியா total score 390. லீட்ல இருக்கீங்க. அடுத்தது ஸ்ரீவித்யா வாங்க. Ready? 1 minute and your time starts now. அட, first open ஆச்சு. சாவியே வர மாட்டேங்குது. ஐயோ, பாரேன். ஏன் இப்படி பண்ணுது? ஒரு gift தான். போதுமா? சாவி எடுமா. சாவி எடுமா.
ஒன்னு ஓபன் பண்ணிட்டீங்க. லக் என்னன்னா எடுத்த சாவியில ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் ஆச்சு. எஸ் And your gift. Table top wet grinder. Congratulations. 100 points உங்களுக்கு அதுக்காக. Thank you. ஸ்வேதா மேம் வாங்க. And 1 minute, your time starts now. திருடா திருடி சீக்கிரம் 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 ஹலோ ஹலோ நடுவுல வெட்டிங்க ஒண்ணு. எவன் ஓபன் பண்ணுவான்? ரெண்டு ஓபன் பண்ணிட்டு ஸ்வேதா. மேம் தேங்க்யூ தேங்க்யூ 200 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம். உள்ள இருக்குது கிஃப்ட் என்ன இருக்குன்னு பாப்போம். பிரஷர் குக்கர். இண்டக்ஷன் செட் பேக் ஆஃப் 3. ஸ்வேதா ரெண்டு கிஃப்ட் வாங்கியாச்சு. 200 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. டோட்டல் ஸ்கோர் 290 இருக்கு. லாஸ்ட் ரவுண்ட் ஈஸியா இருக்கு. பின்னாடி போர்டுல மறுபடியும் ஒரு பிக்சர் வரும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் போர்டுல இருக்கும். பிக்சர் போனதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். ஓகே பஸர் பிரஸ் பண்ணி எனக்கு பதில் கொடுக்கணும். ரைட் ஆன்சர் இருந்தா 50 பாயிண்ட். ஆன்சர் ராங் இருந்தா -50. ஆன்சர் ரைட் இருக்கும்போது 50 எங்க இருந்து வரும்? இப்போ சப்போஸ் ஸ்ரீவித்யா நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவி பிரியா ரொம்ப தாராள மனசோட 50 பாயிண்ட் அவ அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பா. கஷ்டப்பட்டு உழைச்ச மார்க் மேம். ஷேரிங் இஸ் ஹாப்பினஸ். புத்தர் மாதிரி யோசிங்க. ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு பிக்சர் போர்டுல வரும். அது சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்கணும். ரெடி? அண்ட் தி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிக்சர் போயிடுச்சு பாத்துட்டீங்க. and the question, இந்த படத்துல எத்தனை பேப்பர் கீழே கிடந்தது? தீபா நீங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணீங்க. நான் கேட்டது எத்தனை பேப்பர் கீழே கிடந்தது. உங்க பதில்? இப்ப சொல்றேன் 2 பேப்பர் கீழே கிடந்தது சொல்லிருக்கீங்க. let's see. ஒன்னு -50. so 240 பாயிண்ட்ஸ் இருக்கு. எது பார்த்து 2 சொன்னீங்க? அந்த சைடு ஒண்ணு இருந்ததா? அது ஒன்னு சைடு கீழ தான் இருந்தது. இன்னொருத்தர் கையில தான் பிடிச்சிருந்தாரு. and second picture. Four, 3, 2, 1. and உங்க கேள்வி, இந்த படத்துல எத்தனை பெண் குழந்தைங்க ஹேர் முன் பக்கம் இருந்தது? ஹேர் முன் பக்கமா? ஹேர் முன் பக்கம் இருந்தது. பிரஸ் பண்ணி பார்க்கறேன். ஸ்ரீவித்யா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. உங்க பதில்? 1. only one. ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் முடி ஃப்ரண்ட்ல வச்சிருந்தா. ரைட்? பாப்போம் ரைட் ஆன்சர் or wrong answer. picture. உங்களுக்கு
அந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து மாதா தேவி பிரியா அவர்கள் நீங்க எடுத்து கொடுங்க. மகாலட்சுமி போடுமா. 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 50 பாயிண்ட் இதுல இருந்து கொடுத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. உங்களுக்கு 340. இருந்தாலும் நீங்க தான் ஹையஸ்ட். Third picture. Five, 4, 3, 2, 1. And உங்க கேள்வி, இந்த படத்துல எத்தனை பேர் கொடி பிடித்திருக்கிறார்கள்? சோ தேவி பிரியா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க ஆன்சர் சரியா இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்வேதா தாராள மனசோட உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுப்பான். தப்பா சொல்லு தீபி. ரெடி? தேவி பிரியா கிளியர். கொடுத்த மார்க்க திரும்ப வாங்கணும்ல. அங்கேயே வாங்கிடு என்கிட்ட. 2 flag மேம். 2 பேர் மட்டும் தான் flag பிடிச்சிருக்காங்க கையில. பாப்போம் பிக்சர். Shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. சிந்தாடி கப்பக்கிழங்கே என்னாடி காரக்குழம்பே ஆத்தாடி அச்சு முருகே. 2 பேர் மட்டும் தான் கொடி கையில வச்சிருந்தாங்க. ரைட் ஆன்சர் தேவி பிரியா. நீங்க 50 பாயிண்ட் ஸ்ரீவித்யாக்கு கொடுத்தீங்க. இப்போதைக்கு ஸ்வேதா 50 பாயிண்ட் நீங்க அவளுக்கு கொடுப்பீங்க. கொடுத்தாச்சு. You're back to 390 and Shweta you're 240. Last 50 points was the answer உங்களுக்கு. Last answer and picture. Five, 4, 3, 2 and 1. இந்த படத்துல 5வது நம்பர் கேப் என்ன கலர்? ஸ்வேதா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. கிரீன். 5வது நம்பர் கேப் கிரீனா? ஆமா கிரீன். பச்சை பக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ரெடி and right answer பச்சை. அவங்க கிட்ட வாங்கின பாயிண்ட்ஸ் இல்ல தேவி பிரியா தான் வாங்கின பாயிண்ட்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. 50 பாயிண்ட் உங்களுக்கு திரும்பி வருது. you are back to 290. Thank you. முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்கோர்ஸ்ல மின்னல் தீபா 240 பாயிண்ட்ஸ், ஸ்ரீவித்யா 250 பாயிண்ட்ஸ், ஸ்வேதா 290 பாயிண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட மகாலட்சுமி தேவி பிரியா with 340 பாயிண்ட்ஸ். தேவி பிரியா நீங்க தான் இந்த நம்ம வீட்டு மகாலட்சுமி எபிசோடு. மகாலட்சுமி எல்லாரும் மகாலட்சுமி தான். ஆனா இன்னைக்கு அவங்க டைட்டில் வின்னர், டைட்டில் ஹோல்டர், நிறைய கிஃப்ட் பிரைசஸ் வாங்கியிருக்கீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. ஆனா தேவி பிரியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. and here it goes. இன்னைக்கு தேவி பிரியா இங்க இருந்து நிறைய கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ஆனா அடுத்த எபிசோட்ல லெட்ஸ் see யார் இங்க வந்து என்ன ஜெயிச்சிட்டு போறாங்க. பட் நிறைய கலாட்டா இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். children, it's Tara Siva from Kushbu. It's நம்ம வீட்டு மகாலட்சுமி.